الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد. கணித்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ச்சியாக நாம் குழந்தைகளுடைய பராமரிப்பு மற்றும் தர்பியத் சம்பந்தப்பட்ட பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று வரை நாம் 8 ஆதாபங்களை பார்த்தோம், 8 ஒழுக்கங்களை பார்த்தோம். உடைய குழந்தைகளை மார்க்கப்பற்றுள்ளவர்களாகவும் சரியான ஒரு தர்பியத் செய்யக்கூடிய சில வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பயன்படுத்திய விஷயங்களை பார்த்தோம். இன்று பார்க்கக்கூடியது 9வது ஆதாபாக இருக்கின்றது. 9வது ஆதாப் என்று பார்க்கும் பொழுது கடைசியாக நாம் பார்த்த ஆதாபு, ஒரு மார்க்க விஷயத்தை நாம் கற்றுத்தரும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லது யாருக்கு கற்றுத்தருகின்றோமோ எடுத்துக்காட்டு மூலமாக அவர்களுக்கு நாம கற்றுத்தர வேண்டும். அந்த எடுத்துக்காட்டை பற்றியும் நாம பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில எடுத்துக்காட்டை கூறினார்கள். 9வது விஷயம் பார்க்கும் பொழுது, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுத்தரும் பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வைத்து அல்ல சில நிகழ்வுகளை வைத்து நாம அவர்களுக்கு படிப்பினையாக இதை கற்றுத்தர வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது நடந்து கொண்டு செல்வோம் அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நாம நம்முடைய வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது நாம கண்களால் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளும் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல அதை சுட்டி காண்பித்து நாம் மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். மார்க்கத்துடைய விஷயத்தை மற்றும் இந்த சம்பவத்தினால் பெறக்கூடிய படிப்பினை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது, திர்மிதி மற்றும் பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸில் ஸஹல் இப்னு ஸஅத் ஸாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு வாட்சி நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் ஒரு துல் ஹுலைஃபா என்று ஒரு இடத்தில் சென்று கொண்டிருந்தோம். அங்கு ஒரு ஆடு, செத்த ஆடு, மிகவும் அதனுடைய உடல் முழுவதும் பெருகி அழுது போலக்கூடிய நிலையில் காலை உயர்த்தி நிலையில் இருந்தது கூடாரத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், இந்த ஆட்டுடைய மதிப்பு இந்த ஆட்டுடைய எஜமானிடம் இருக்குமா இல்லையா? இப்போ சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆட்டுடைய மதிப்பு இல்லாதனால்தான், அவன் செத்து விட்டதனாலதான் அந்த எஜமான் என்ன செய்தான், குப்பை கூடாரத்தில் தூக்கி போட்டு விட்டான். இப்பொழுது அழுகி போகக்கூடிய நிலையில இதற்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எடுத்துக்காட்டை கூறி அவர்களுக்கு என்ன நினைவுபடுத்தினார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது இந்த செத்த ஆட்டை விட மிகவும் மோசமானது, மிகவும் ஒரு மலிவானது, இதற்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் கானத்தித் துன்யா தஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா லமா ஸகா காஃபிரன் ஷுர்பத மா. இந்த உலகம் ஒரு கொசுவின் ரெக்கை அளவு அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்குமேயானால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்தவருக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைத்திருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பார்த்து அவங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க. அந்த ஆட்டை எடுத்துக்காட்டாக சொல்லி நிகழ்வுகளை அவர்களுக்கு நம்ம நினைவுபடுத்துவது அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகின்றார்கள். பிறகு இந்த உலகத்துடைய அனைத்து விஷயங்களுடைய நிலை தெரியப்படுத்திவிட்டு சஹாபாக்களுக்கும் சரி முஸ்லிம்களுக்கும் சரி என்ன சொல்லுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துனியா இவ்வளவுதான், மறுமை என்பது நிரந்தரமானது, மறுமைக்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருங்கள், இந்த உலகம் என்ற நிலை பார்க்கும்போது இவ்வளவுதான். நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் என்ன செய்யணும், இந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதும் சரி, ஏதாவது ஒரு நிகழ்வுகள் பார்க்கும் பொழுதும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். 2 நாய் ஒரு எலும்புக்காக அல்லது ஒரு கரை துண்டுக்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒருவர் வந்து அதை அடித்து விரட்டி விடுகின்றார். இதை பார்க்கக்கூடிய நிலையில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம பாருங்க, இப்படி சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். இதே போலதான் இந்த உலகத்தை ஆசைப்படக்கூடியவர்களும் இந்த உலகத்துடைய
மோகத்தில் விழக்கூடியவர்களும் இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்று ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக் கொள்வார்கள். எதுவரை என்றால் ஒருவருக்கு கொலை செய்யக்கூடிய நிலையில் ஆகும். ஆனால் கடைசியில் இந்த உலகம் யாருக்குமே கிடைக்காது என்று அந்த குழந்தைகளுக்கு நினைவுபடுத்த நாம முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாமி சகீர்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. ஜாமி சகீர்ல 5292வது ஹதீஸாக இருக்கின்றது. 10வது ஒழுக்கம் அல்லது 10வது அதபுகள் பார்க்கும் பொழுது, நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க பற்றி கற்றுத் தரும் பொழுது, மார்க்க கல்வி கற்றுத் தரும் பொழுது, அவர்களுக்கு சில நேரத்தில் நாம வரைந்து காண்பிக்க வேண்டும், சில நேரத்தில் கோடு போட்டு காண்பிக்க வேண்டும், சில நேரத்தில் ஏதாவது அவர்களுக்கு புரிய வைக்கும் அளவுக்கு நாம இந்த விஷயங்களை பயன்படுத்தும். அது போர்டாக இருக்கலாம், அதில் நம்முடைய பாயாக இருக்கலாம், அல்லது நம்முடைய இருக்கக்கூடிய கார்பெட்டாக இருக்கலாம், அல்லது மண்ணாக இருக்கலாம். அதை கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு அவங்க நினைவுபடுத்த வேண்டும், அதை கற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் ஃப்ளோர் சார்ட் மூலமாகவும் சரி, அல்லது டயக்ராம் மூலமாகவும் சரி, வரைபடம் மூலமாகவும் இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாக்கம் இருக்கின்றது. விஷுவல் என்ற அந்த நிலை நம்முடைய பொதுவாகவே நமக்கு அதிகமாக இருக்கும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஒரு வாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குன்னா ஜுலூஸன் இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள்? ஃபஹத்த லனா ஹத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரான ஒரு கோடை அவர்கள் கிழித்தார்கள். பிறகு என்ன கூறினார்கள்? ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பாதை என்று நமக்கு கூறினார்கள். பிறகு ஃபஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறமும் சில கோடுகளை அவர்கள் கிழித்தார்கள், இடது புறமும் சில கோடுகளை கிழித்து கூறினார்கள். வஹாதா சபி வஹாதிஹி சுபுலு ஷைத்தான், இந்த அனைத்துமே என்ன? இது ஷைத்தானுடைய வழிகள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு இந்த நடு கோட்டில் தன்னுடைய விரலை வைத்து கூறினார்கள், அன்னஹாதா ஹாதல் ஹத்துல் அவ்ஸத் என்று சொல்லி வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆமுடைய வசனம் 153வது வசனம். நாம இந்த நம்முடைய தொழுகையில 3வது ரக்அத்தில் நாம் இந்த வசனத்தை கேட்டோம். வ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஉ, இது என்னுடைய பாதை, இது நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, உங்களுக்கு இடையே வலது மற்றும் இடது புறம் இருக்கக்கூடிய பாதைகளை, வழிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், அது உங்களை நேரான வழியிலிருந்து திசை திருப்பிவிடும். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ, இது உங்களுக்கு வசியத்தாக இருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாகவும் நீங்கள் பயபக்தியுள்ளவர்களாகவும் நீங்கள் இந்த பாதையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு, பாருங்க பெரிய பெரிய சஹாபாக்கள், அல்லாஹ் அக்பர், அவர்களுக்கு இப்படி கற்றுத் தருகின்றார்கள். ஆக இதுவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம கற்றுத்தரும் பொழுது அவர்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும். 11வது அதப் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய குழந்தைகளுக்கு சில நேரத்துல அறிவு ரீதியாக சில புரியும் அளவுக்கு அவர்களுக்கு நாம ஆதாரத்தை தெரியப்படுத்த வேண்டும். அறிவை பயன்படுத்தி அல்லது அவர்களுடைய இந்த சுய அறிவை பயன்படுத்தி சில நேரத்தில் அவர்களுக்கு நாம் புரிய வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால்தான் சில நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் சில கேள்விகளை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்துடைய விஷயங்களை, மற்ற இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருக்கும்பொழுது அவர்களுக்கு புரியும் அளவுக்கு கற்றுத்தர வேண்டும். எடுத்துக்காட்டாக நம்முடைய குழந்தைகள் சில நேரத்தில் கேட்பாங்க, அல்லாஹு தஆலா நரகத்தையும் படைச்சான், ஏன் தண்டிக்கிறான்? அல்லாஹு தஆலா ரஹ்மான் ஆச்சே, மன்னிக்க கூடியவன் ஆச்சே, சொர்க்கத்தை எல்லாருக்கும் விரும்புகின்ற, ஏன் நரகத்தை படைச்சான், ஏன் நரகத்தை தண்டிக்கிறான், ஏன் படைக்கணும் என்ற கேள்விகள்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு. அந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு நாம அவர்களுடைய அறிவின் பிரகாரம் புரிவதற்காக நாம தெரியப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ரஹ்மானாக இருக்கின்றான். ஆனால் அல்லாஹு தஆலா நீதத்தை நாடக்கூடியவன், நீதத்தை நிலைநாட்டக்கூடியவனோ இருக்கின்றான். அவன் நீதத்தை நிலைநாட்டுவான். இப்ப இங்கு உன்னுடைய ஃப்ரெண்டே உன்னை அடிச்சிடுறான், நீ எங்க போற? அவனுக்கு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் செய்யற. ஏன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் வேணும். உனக்கு அடிச்சான், பனிஷ்மெண்ட் வேணுமா? இல்ல பனிஷ்மெண்ட் வேணும்.
அப்போ அதே போலதான் அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைக்கு மீறக்கூடியவர்களுக்கு தண்டிக்கின்ற அது நீதம். அதை அல்லாஹ் நாடினால் அவர்களும் மன்னிக்க செய்வான். அது அவனுடைய ரஹ்மா என்று நாம புரிய வைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் புரியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹதீஸ், அன்ன ரஜுலன், அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் கேட்டார், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹி, எப்படி காஃபிர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் அவர்கள் முகத்தால் நடந்து மஹ்ஷருடைய மைதானில் சேகரிக்கப்படுவார்கள் என்று அந்த நபர் கேட்டார். பொதுவாக நாம காலை கொண்டுதான் காலால் நடக்கின்றோம் நாம. ஆனால் மறுமை நாளில் காஃபிர்களை அல்லாஹ் தஆலா முகத்தை கொண்டு முகத்தால் நடக்கக்கூடிய தலைகீழ நடக்கக்கூடிய நிலை ஏற்படுத்துவான் என்று எப்படி என்று அந்த நபர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலைஸல்லதி அம்ஷாக அலா ரிஜ்லைனி ஃபித் துன்யா காதிருன் அலா யும்ஷியஹு அலா வஜ்ஹி யௌமல் கியாமா, எந்த ரப்பு அவனை உலகத்தில் காலால் நடக்க செய்தானோ, என்ன அவனை முகத்தால் அல்லது அவனை திருப்பி அவனுடைய தலையால் நடக்க செய்யக்கூடிய ஆற்றல் இல்லையா மறுமையினாலில் என்று கேட்டார். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அங்கு கற்றுத்தரும் பொழுது அந்த நபருக்கு எந்த ரப்பு காலால் நடக்கக்கூடிய சக்தியை அமைத்தானோ அவனை என்ன செய்வான், தலையால் நடக்கக்கூடியதற்கும் ஆக்குவதற்கு எந்த ஒரு அவனுக்கு சிரமம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை கூறினார்கள். அதற்கு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தாபிஈ கதாதா பின் திஆமத் ஸதூசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், பலா வ இஸ்ஸதி ரப்பினா, ஏனில்லை, என்னுடைய இரட்சகனின் சங்கை மற்றும் கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவன் இதை செய்வான் என்று அவர்கள் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இது மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவு ரீதியாக சில விஷயங்களை புரிய வைக்க முடியும். அதே போல 12வது முறை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சில சம்பவங்களும் நடந்த நிகழ்வுகளும் சில கதைகள், உண்மையான கதைகளை தெரியப்படுத்தியும் மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தர முடியும். கதைகள் என்று வரும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய கதைகள்லாம் பேய் பிசாசு கதையும், ரத்த காட்டேரி கதையும், தேவதைகள் கதையும் இப்படிதான் இருக்கு. அல்லது என்ன ஹாரி பாட்டர் கதை வருது, போனா மேஜிக் என்று வருது, பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் என்று இந்த கதை தான் நமக்கு தெரியுது. இல்ல அன்புக்குரிய, இந்த மாதிரி விஷயங்கள் நாம கற்றுத்தரக்கூடாது. பொய்யான கதைகளும் பொய்யான சம்பவங்களை குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்க கூடாது. மாறாக அந்த குழந்தைகளுக்குடைய ஏற்ப போல அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனில் எத்தனையோ சம்பவங்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டாக கூறுகின்றான். அது சிறு குழந்தைகளுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் சரி, முதியோர்களுக்கும் சரி, அனைவர்களுக்கும் அவங்கள் புரியும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றான். அதே போல இந்த மேஜிக்கு அல்லது இந்த சூனியத்துடைய விஷயங்கள் இது முற்றிலும் ஹராமானது. இதை கற்றுக்கொள்வதும் சரி, இதை பார்ப்பதும் சரி, இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் இது முற்றிலுமாக தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு இதை ஊக்குவிக்க கூடாது. மாறாக நல்ல ஒரு அவர்களுடைய ஒழுக்கங்களை, அவருடைய நற்குணங்களை சீர்படுத்தக்கூடிய சில சம்பவங்களை, சஹாபாக்கள் மற்றும் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய சம்பவங்களை நாம தெரியப்படுத்த வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரில் 3467வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பனி இஸ்ராயேலருடைய காலத்தில் ஒரு சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகின்றார்கள். ஒரு நாய் தாகத்தினால் மண்ணை நக்கி கொண்டிருந்தது, மண்ணை கவ்வி கொண்டிருந்தது. ரொம்ப சிரமமான ஒரு நிலையில் இருந்தது. பிறகு ஒரு மனிதன், அவன் ஒரு பெண் அல்லது இன்னொரு ஹதீஸில் வருகின்றது ஒரு மனிதன், ஒரு கெட்ட பெண், இந்த விபச்சாரி பெண். அங்கு நம்ம குழந்தைகளுக்கு விபச்சாரி என்று சொல்ல தேவையில்லை. ஏன்னா விபச்சாரி என்று என்ன திரும்ப கேட்பாங்க அந்த குழந்தை. அப்ப அந்த நேரத்தில் ஒரு கெட்ட பெண் அல்லது பாவம் செய்த ஒரு பெண் என்று சொல்லலாம். இன்னொரு அறிவிப்பில் ஒரு மனிதன். இதை பார்த்த உடனே என்ன செய்யறான், கிணறில் இறங்கி தன்னுடைய தோலால் செய்த அந்த காலுறையை கிளற்றி தண்ணீரை நிரப்பி கொண்டு அந்த நாய்க்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனை மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கூறினார்கள். சம்பவம் யாருக்கு? சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகின்றார்கள். இதே போல பனி இஸ்ராயேலுடைய 3 நபர்கள் குகையில்
தஞ்சம் புகுவதற்காக சென்றார்கள், அங்கு சிக்கிக் கொண்டார்கள். பிறகு அவர்களுடைய நன்மையான காரியங்களை நினைவுபடுத்தி அல்லாஹ்விடம் அவர்கள் வசீலா தேடினார்கள். அல்லாஹ் அவர்களை அந்த சிக்கிய அந்த குகையிலிருந்து பாதுகாத்தார். இப்படி நிறைய சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள். ஏனென்றால் சம்பவங்கள் மூலம், ஸ்டோரிகள், ரியல் ஸ்டோரி மூலம் நாமும் அதை படிப்பினை பெறுகின்றோம், குழந்தைகளும் அந்த படிப்பினை பெறுவார்கள். இதுவும் என்ன, நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான தர்பியத் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு உறுதுணையாக இருக்கும். இதுவும் ஒரு அதவு. 13வது பார்க்கும் பொழுது பிராக்டிக்கலாக நம்ம சில விஷயங்களை கற்றுத்தரணும். இது மிக மிக அவசியமானது. நாம பிராக்டிக்கலாக நாம் செயல்முறையில் நாம சில விஷயங்களை கற்றுத்தர வேண்டும். உதுவுடைய விஷயங்கள் எப்பயாவது நாம் நம்முடைய குழந்தைகளை நிக்க வச்சு உது செய்ப்பான்னு சொல்லிட்டு நாம பார்த்திருக்கிறோமா? தொழுகும் பொழுது அவர்களை தொழுக வைத்த அவர்களுக்கு பிராக்டிக்கலாக நாம் கற்று தந்திருக்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. ஒண்ணு இமாம் சாப் பின்னாடி அனுப்பிடுறாங்க, அல்லது ஸ்கூல் டிபெண்ட்ஸ் நாம பார்த்துக்கிறோம். அதுக்கு இது அனைத்துமே நமக்கு ஒரு உதவி, நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய உதவியாளர்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் நம்முடைய பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க, சுமந்து கொள்ள மாட்டார்கள். இப்போ நாம நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். தொழுகையாக இருக்கட்டும், உதுவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் உண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அதே போல தன்னை சுத்தப்படுத்தக்கூடியதாக விஷயமாக இருக்கட்டும், அனைத்தையும் நம்ம அவருக்கு கற்றுத்தரணும். பருவ வயது அடையக்கூடிய நிலை இருக்கும் பொழுது இந்த குழந்தை அந்த நபருக்கு தெரியப்படுத்த வேண்டும். குளிப்பு கடமையான விஷயங்களை நம்ம நாம தெரியப்படுத்தவில்லைன்னா அவன் வயசான கற்றுக்கொள்வான், வயசான தெரிஞ்சுப்பான்னா கடைசி வரை என்ன ஆகுது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குளிப்பு கடமையான் எப்படி குளிக்க வேண்டும் என்று தெரியாத நிலை இருக்கு. ஆக இது நம்முடைய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கலாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு சம்பவம். அம்மார் ரலியல்லாஹு அவர்களுடைய சம்பவம் தைமும் சம்பந்தப்பட்ட சம்பவம். புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். புகாரியில் 338வது ஹதீஸ் தைமும் உடைய தலைப்பு. அம்மார் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, பயணத்துல போயிட்டு அவர்களுக்கு குளிப்பு கடமை இருந்துச்சு, தண்ணீர் இல்லை. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. தைமம் என்று கேள்விப்பட்டோம், அந்த தைமம் எப்படி செய்யறது என்று தெரியல. அதனால என்ன செஞ்சாங்க, முழுமையாக மண்ணுல புரண்டி அவர்கள் எழுந்து தொழுதுட்டாரு. பிறகு இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், இன்னமா கான யக்ஃபீக ஹாகதா, அம்மாரே நீங்க இது செய்து இருந்தாலே போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கற்று தந்தார்கள். என்ன, فضرب النبي صلى الله عليه وسلم بكفيه الارض, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கரங்களையும் மண்ணில் பூமியில் அடித்தார்கள். وَنَفَخَ فِيهِمَا, பிறகு அதை ஊதினார்கள் என்று ஊதினார்கள். ثُمَّ مَسَحَ بِهِمَا وَجْهَهُ وَكَفَّيْهِ, பிறகு தன்னுடைய முகத்தை அதை கொண்டு மசா செய்தார்கள். பிறகு தன்னுடைய மணிக்கட்டு வரை, கஃபை என்பது மசா, மணிக்கட்டு வரை அவர்கள் மசா செய்தார்கள். இதுவே செய்த போதுமானதையே எம்மாறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பிராக்டிக்கலாக கற்றுத்தந்தாங்க. இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கும் இது தைமும் செய்யக்கூடிய சரியான முறை. நாம பூமியில் ஒரு முறை அடித்து அதை மண் ஏதாவது இருந்தால் அதை ஊதிவிட்டு முதல் முகத்தை நாம துடைக்க வேண்டும், மசா செய்ய வேண்டும். பிறகு மணிக்கட்டு வரை மேல் மணிக்கட்டு நாம கையை நாம மசா செய்யும். இதுதான் தைமம். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நாம நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்வோம், பிராக்டிக்கலாக சில நேரத்தில் அந்த நேரம் எடுக்கும் தான். நாம ஒரு முறை உட்கார்ந்து அவங்களுக்கு கற்று தந்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பெரிய ஒரு அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆவோம். கடைசியான ஒரு 14வது விஷயம் பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம நாளை இது விஷயங்களை நாம் பார்க்கலாம். நேரமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாம மீதமுள்ள 13 ஆதாபுகளை மற்றும் ஒழுக்கங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள 21 ஆதாபுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். அது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கப்பட்டுள்ளவராகவும் தீனுடைய விஷயங்களை அழகான முறையிலும் அவர்கள் விரும்பக்கூடிய முறையில் கற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.